நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள சித்தம்பூண்டி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதி தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தால் நள்ளிரவில் மர்ம நபர்கள் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நல்லூர் போலீசார் மற்றும் சேல சரக டிஐஜி உமா சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் அடுத்துள்ள சித்தம்பூண்டி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்த சாமியாத்தால் இவர் கணவர் ராசம் 30 ஆண்டுக்கு முன்னே இறந்துவிட்டார். இவர்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணவேணி என்ற மகன் உள்ளனர். கிருஷ்ணமூர்த்தி தனியார் நிறுவனத்தில் குடும்பத்துடன் கோவில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மகள் கிருஷ்ணவேணி திருமணம் செய்து மனைவி தனியாகவும் வசித்து வருகிறார். இந்நிலையில் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்துக் கொண்டு மூதாட்டி சாமியாத்தால் மற்றும் தோட்டத்தை விட்டு தனியாக வசித்து வரும் நிலையில் நேற்று மாலை உறவினர் திருமணத்துக்காக சென்றுவிட்டு சுமார் இரவு 9 மணிக்கு வீட்டிற்கு வந்த மூதாட்டி சாமியாத்தால் வீட்டின் வெளியே வாசலில் கட்டிலில் படுத்து உறங்கியதாகவும் தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியிடம் வீட்டை திறந்து நகை பணத்தை எடுத்துக் கொடுக்கும்படி மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மூதாட்டி சம்பவ இடத்தில் சத்தம் போட்டு கூச்சல் விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் கையில் வைத்திருந்த கத்தியால் மூதாட்டியின் கழுத்து, வாய், முகம் பகுதிகளில் தரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து மூதாட்டி அவரது செல்போன் மூலம் பக்கத்தில் உள்ள உறவினர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து திருடர்கள் தன்னை குத்திவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் உறவினர்கள் உடனே சம்பவ இடத்திற்கு வந்து மூதாட்டியை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அங்க சிகிச்சை பலனின்றி சாமியாத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார் என சொல்லப்படும் நிலையில் சம்பவம் குறித்து நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் பணம் வகைகள் குத்தி கொலை செய்திருக்கும் சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பு எடுத்துள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் சேலம் சரக டிஐஜி உமா ஆகியோர் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டு கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.